குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ அங்காரகனே போற்றி போற்றி. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/5/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. புளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:55க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:41 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை, கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 11:55 வரை, சீவம் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 4:41 வரை, பத்திரை பின்பு மாலை 5:39 வரை, பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:03 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை, பரணி பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள். சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தியினுடைய மகிமைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபடும் பொழுது அதற்கான முழு பலனையும் பெறுவீர்கள். நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையுமே நீக்கி சௌபாகியம் தரவல்லது ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி விரதம். இந்த விரதமானது தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் வரக்கூடியது. இரவு சந்திரன் உதயமாகும் பொழுது விநாயக பெருமானை வழிபட்டு சந்திர பகவானுக்கு அர்க்கியம் தர வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அன்று சந்திர பகவான் தெரியாமல் இருந்தால் அடுத்த நாள் பூஜை செய்வது நல்லது. சங்கடஹர சதுர்த்தியினுடைய மகிமையை முருகப்பெருமான் முனிவருக்கு எடுத்துரைக்கிறார். ஸ்காந்தத்தில் எல்லா விரதங்களிலும் இவ்விரதம் மிக சிறந்தது சங்கடஹரணம் என்று இது அழைக்கப்படுகிறது. காட்டில் தர்மபுத்திரர் இவ்விரதத்தை மேற்கொண்டார். பாண்டவருக்கு இவ்விரதத்தை உபதேசித்தவர் கண்ணபிரான். முதலில் தன் தாய் பார்வதி தேவிக்கு கணபதியே இவ்விரதத்தை சொல்லி அருளினார். பார்வதி தேவி பல ஆண்டு காலம் இவ்விரதத்தை மேற்கொண்டு தன் பதியை அடைந்தாள். இந்திரன், சிவன், ராவணன் போன்றோர் இவ்விரதத்தினால் நற்பயன் அடைந்திருக்கின்றனர். ஹனுமன் சீதையை கண்டது, தமையந்தின் நலனை அடைந்தது, அகலிகை கௌதமரை அடைந்தது போன்றவை நிகழ்ந்ததும் இவ்விரதத்தின் மகிமையால் தான். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுத்தல், அதாவது விடுதலை பெறுதல். சங்கடஹர சதுர்த்தி என்று ஸ்ரீ விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் துன்பங்களில் இருந்து விடுதலை அடையலாம். இந்த விரதத்தை கடைபிடித்து அங்காரகன் என்னும் செவ்வாய் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை பெற்றான். எனவே செவ்வாய் கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவதால் அங்காரகனுடைய அருளினையும் பெறலாம். இந்த நாள் அமைந்திருப்பதும் அதே போன்ற அங்காரக சதுர்த்தி. பதியான சிவனை பிரிந்த பார்வதி தேவி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் கணவரை அடைந்தாள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. பாண்டவர்கள் கௌரவர்களை வென்றதும் இந்த விரதம் இருந்துதான். 12 சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் வருடத்தில் வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி இருந்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்கடஹர சதுர்த்தி என்று காலையில் காலை கடன்களை முடித்து நீராடி உபவாசம் இருந்து விநாயகர் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து மாலையில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பி இரவில் உதயமாகும் சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும்.
பின்னர் சிற்றுண்டி அருந்தலாம். இவ்வாறு முழு விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் காலை சிற்றுண்டி அருந்தி மதியம் விரதம் இருந்து உணவு உண்ணாமல் இருந்து மாலையில் விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இரவு சிற்றுண்டி அருந்தி விரதம் பூர்த்தி செய்யலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடர்வதற்கு ஏற்ற நாள், விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு உகந்த நாள், வழக்கு சார்ந்த பணிகளை தொடர்வதற்கு நல்ல நாள், ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:49 முதல் 6:30 வரை மேஷ லக்னம், காலை 6:31 முதல் 8:24 வரை ரிஷப லக்னம், 8:25 முதல் 10:30 வரை மிதுன லக்னம், காலை 10:31 முதல் மதியம் 12:41 வரை கடக லக்னம், 12:42 முதல் 2:47 வரை சிம்ம லக்னம், 2:48 முதல் மாலை 4:47 வரை கன்னி லக்னம், 4:48 முதல் 6:47 வரை துலாம் லக்னம், 6:48 முதல் 8:52 வரை விருச்சக லக்னம், இரவு 8:53 முதல் 11:04 வரை தனுச லக்னம், 11:05 முதல் காலை 1:10 வரை மகர லக்னம், 1:11 முதல் காலை 3:04 வரை கும்ப லக்னம், 3:05 முதல் காலை 4:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அங்காரகனை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக திகழ்கிறார். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வழிபட்டால் நன்மைகள் பிறக்கும். இன்றைய நாளின் படி 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. மனசுல புத்தாக்கம், புதுவிதமான யோசனைகள் உருவாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டு வரும். முதல் நாள்ல இருக்கா மாதிரி 2ஆம் நாள் இருக்காது. 2ஆம் நாள் இருக்கா மாதிரி மீதி பாதி நாள் இருக்காது. ஆக நிறைய மாற்றங்களை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதுக்காக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையுது அப்படின்னு நீங்க எந்த விதமான புது விஷயங்களை பத்தியோ அல்லது ஆதாயத்தோட ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த காரியங்கள் செய்தாலும் ஆதாயம்ங்கிறது இருக்காது. முழுமையா சந்திராஷ்டமம் நிவர்த்தி ஆகும் வரையில பொறுமையாக இருக்கிறது நல்லது. எண்ணங்கள், பல கற்பனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணக்கிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு கால்குலேஷன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். வரவேண்டிய பணத்தை பத்தி நினைப்பீங்க. இல்ல நம்ம வேலை பார்க்கிறோம், வியாபாரம் செய்யறோம், தொழில் பண்றோம், இந்த தொழில இவ்வளவு லாபம் வரும்,
இவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கணக்கிட்டு வைப்பீங்க. அது உங்களுக்கு நேர்மாறாக கூட சில நேரம் நடந்துவிடும். எதையும் மேம்போக்காக சிந்திக்காதீங்க மேஷராசி அன்பர்களே. எப்படி ஆடு மேன்மையாக இருக்கக்கூடிய நுனிப்புல்லை மட்டும் மேயுமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய விஷயங்கள் கூட ஆழமா ஆழ்ந்த ஒரு தன்மையில இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மேலோட்டமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு வெற்றியும் இருக்காது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே, வெளியூர் போகணுங்கிற எண்ணங்கள், அதற்குண்டான முயற்சிகள் கைகூடி வரலாங்க. ஓரளவிற்கு சிறப்புக்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். நேற்று இருந்தவங்க மாதிரி இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் பிசினஸ் நடக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் மாறும். மனமும் அமைதி அடையும். மேஷராசி என்பர்களுக்கு பல திட்டங்கள் வகுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கணக்கு பெரிய பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்கும். ராசியினுடைய லாபஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய கணக்குகள் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டுல குடும்ப நபர்களிடத்துல கருத்து ஒற்றுமையாக இருப்பீங்க. தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மறைஞ்சு இருக்கக்கூடிய சில திறமைகள் என்னங்கிறத வெளிப்படுத்துவீங்க. அதிலும் வேலைக்கு போறவங்க, அலுவலக காரியங்கள் இருக்கிறவங்க, உங்களுடைய மூத்த அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய யோசனைகளை எடுத்துக்குவாங்க. உங்களுடைய உத்தியோகத்துல உங்களுக்கான திறமை அதிகமாக வெளிப்படும். உங்களுக்கு கொடுத்த டிபார்ட்மெண்ட் வேலைகளை ரொம்ப சிறப்பா சக்சஸ்ஃபுல்லா நல்ல லீடிங்ல இருப்பீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஐடியாலஜி, அதாவது ஆலோசனைகள், எண்ணங்கள், உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதனால மூத்த அதிகாரிகள் கூட உங்களிடம் சில கருத்துக்கள் கேட்கிற மாதிரி சில மீட்டிங்ஸ் நடக்கும், சந்திப்பு நிகழும். முக்கியமானவர்களோட வெளியிடங்கள்ல தொடர்புகளையும் இருப்பீங்க. அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி நிவர்த்தி பண்ணுவீங்க. உங்களுக்கான வேலைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். மாணவ மாணவிகள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தயாராக இருப்பீங்க. இப்ப விடுமுறை லீவ் அப்படிங்கறதுனால அடுத்த வகுப்புக்கு போறதுக்கான சில பயிற்சிகள், முயற்சிகள் நடக்கும். விளையாட்டு, வேடிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க. எக்ஸ்கர்ஷன் போறது, அதே மாதிரி பேரண்டோட வெளி ஊர்களுக்கு போறது, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட சேர்ந்து வெளி இடங்களுக்கு போறது, ஏதாவது ஒரு டூர் ட்ரிப்பு நீங்க பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு சில நேரங்கள் உங்களுடைய உடல் அசதி, உடல் சோர்வு வெளிப்படலாம். கொஞ்சம் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக பரணி கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உடல் அசதி, சோர்வுகள் இருக்கும். நல்ல உணவுகள் எடுக்கணும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுறது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திரா பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினில, அதாவது 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். வேலையிலும் தொழில் செய்யற இடங்கள்ல அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை ரொம்ப அழகா முடிச்சு காட்டுவீங்க. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாம குடும்ப நபர்களோட பொறுமையா இருக்கணும். தம்பதியர்களுக்கு இடையே அனுகூலம் ஏற்படும்படியாக சில வார்த்தைகள் வெளிப்படணும். கைக்கு வரக்கூடிய பணத்தை செலவு செய்யாம சிக்கனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். மனசுல சின்ன சின்ன வகையில குழப்பங்கள் ஏற்படுங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால எந்த வேலையும் உங்களால சரிவர செய்ய முடியாது. கோபம் கொஞ்சம் அதிகமாகும். நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மிகச்சரியா செய்யணும், மிக சரியா நடக்கணும்ன்றது உங்களுடைய ஆசையா இருந்தாலும்
அது கொஞ்சம் நிறைவேறுவது கஷ்டம்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் இருக்கும். மனதளவிலையும் சரி, உங்களுடைய எண்ணத்திலையும் சரி, செயல்களிலுமே ஒரு சில மாற்றத்தின் காரணமாக வேலைகள் சரிவர நடக்காது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாகலாம். கூடுமான வரையில அமைதியா, பொறுமையா இந்த நாள் எப்படி நகருகுது அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் சரி, தீமைகளும் சரி, நவ கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில தாங்க நடக்குது. அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில இருக்கிறார். 2ஆம் வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி அன்பர்கள் முக்கியமாக தாய் வழி உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய பெரிய அளவுல இருக்கும். அதிகமா பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பேச்சை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களினால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் உத்தியோகம் வேலைகள்ல ரொம்ப திட்டமிடணும். தெரியாத வேலைக்கு நீங்க எந்த விஷயங்களிலுமே ஒத்துக்காதீங்க. அடுத்தவங்க உங்க மேல சில காரியத்தை ஒப்படைச்சா கூட, பொறுப்புகளை கொடுத்தா கூட அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. சில நேரம் கொடுத்த பொறுப்புகளை சரிவர செய்ய முடியாம தலகுனிவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் எதை நம்மளால செய்ய முடியுமோ அந்த காரியத்தை மட்டும் நீங்க ஏத்துக்கலாம். பொறுப்புகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை முடிக்கணும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், டிராவலிங்ல கேர்ஃபுல்லா இருங்க. மாணவ மாணவிகள் படிப்புல குழப்பங்கள் வரலாங்க. நீங்க ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு பாத்தீங்கன்னா வேற காலேஜ்ல கிடைக்கும். எது சரியோ அதே இறைவா எங்களுக்கு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் ஓகே. நடக்கல அப்படின்னா எது சரியோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போகும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் தம்பதியர்களுக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் சில நேரம் இருக்கும். ரொம்ப நேரம் நீடிக்காது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவீங்க. ஆக தம்பதியர்கள் கருத்து ஒற்றுமையாக இருக்கணும். வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது. மனதளவுல இருக்கிறத வெளிப்படுத்திக்கோங்க. இருவருமே மனசுல யாருக்கு யாரும் வச்சுக்கிட்டு மன கஷ்டங்கள் அடைய வேண்டாம். பொதுவாக இந்த நாள் வெளிப்படையான பேச்சுக்கள் காரணமாகத்தான் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். மற்றவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே கூப்பிடுறாங்களா, இன்னைக்கு வெளியே டிராவல் பண்ணாதீங்க. டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் செலவு. ஒன்று பெட்ரோல் செலவு இருக்கும், இல்லைன்னா வெளியே ஹோட்டல் செலவு இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்க பேக்கெட்ல ரூபா இருக்கிறது கொஞ்சம் தான். இதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. கொஞ்சம் பொதுவாகவே செலவாளி தான் ரிஷபராசி அன்பர்கள். மற்றவங்களுக்காக என்ன காரியம் வேணாலும் செஞ்சுட்டு இருப்பீங்க. வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்தணும்னு நினைக்கணும். செலவுகள் கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க, பணம் செலவாயிடுச்சேன்னு. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடன் பிறந்தவங்களிடத்துல விட்டு கொடுத்து போகணுங்க. வாக்கு வாதங்கள், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் சரி குறைவா பேசுங்க. உங்களுடைய வேலையை மட்டும் கவனிங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை, உங்களுடைய ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க. அது ஊருக்கெல்லாம் பரவிடும். ரொம்ப ரொம்ப நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட மட்டுமே இருக்கட்டும். உடன் பிறந்தவங்களிடத்துலயோ, ஃபேமிலி கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டையுமே நீங்க ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களை மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளாக்கிடுங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுத்திலே கவனமா இருக்கணும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமாக இருக்கிறது நல்லது. கிடைக்கக்கூடிய பொருட்களை எளிமையாக சாப்பிடுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ராசிக்கால அமைப்புப்படி இந்த நாள் பண வரவுங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வேலைகள் நடக்கும். இறைவன் கிட்ட ஒப்படைங்க. அம்மையப்பர பார்வதி பரமேஸ்வரரை வணங்குங்க. ஆத்மார்த்தமா சிவ மந்திரத்தை சொல்லுங்க. தேவார திருப்பதிக பாடல்கள் கேளுங்க, படிங்க. பணம் பெறும் பதிகம்னு சொல்லக்கூடிய இடரினும் தளரினும் என்று தொடங்கக்கூடிய பதிக பாடல்களை பாடினீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் செஞ்சீங்கன்னா பணம் கிடைக்கும். இதை நம்பிக்கையா மன உருக்கத்தோட நம்பி செய்யுங்க. அதற்குண்டான பலனை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம்.
பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகையில பிறந்தவங்க, அதிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க பொறுமை நிதானமா இருக்கணுங்க. கோபப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா வேலைகள் உங்களுக்கு சரிவர இருக்காது. வியாபாரம் தொழில்ல முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப நிதானமா இருக்கணும், பொறுமை மிக மிக அவசியம். மிருகசிருஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க பிறரோட விட்டு கொடுத்து போகணுங்க. எதையும் பெரிய அளவுல இமேஜின் பண்ணாதீங்க. செலவுகள் குறைச்சிக்கிறது நல்லது. குழந்தைகளிடத்திலும் குடும்ப நபர்களிடத்துல அனுசரித்து பேசினால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க காரணமாக ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். அதனால புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. புதிய புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல இது நாள் வரையில இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், சங்கடங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகுங்க. முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்க மகனுக்கோ மகளுக்கோ நடக்கக்கூடிய சுப காரியங்கள்லாம் திருப்திகரமாக நடக்குங்க. இது நாள் வரையில நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப அழகா கைகூடி வரப்போகுது. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவீங்க. மறைமுக தடைகள் நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா கூட அந்த எதிர்ப்புகள் நீங்கி நலம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்குங்க. பழகக்கூடிய விதங்கள்ல மாற்றம் ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள் பற்றிய சற்று பய உணர்வுகள் வெளிப்படலாங்க. குடும்பத்தை பத்தி அதிகமா யோசிப்பீங்க. வருமானத்தை பத்தின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வுகள் வெளிப்படலாம். எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களால் சில காரியங்களை சரியா செய்ய இயலாது. சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் வரும். கூட்டாளிகள் கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏற்படும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக சில நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக்கும், வெற்றியாக்கும். வருமானம் பத்தின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில இருந்து மற்றொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது இடமாற்றத்தை விரும்புவீங்க. பொருளாதாரம் சரிவர இல்லாத காரணத்தினால பண பற்றாக்குறை சில நேரங்கள் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஆக இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையோட சேர்த்து சில வேலைகள் செய்தால் வருமானம் அதிகரிக்குமே, குடும்பத்தை காப்பாற்றலாமே, கடன் கொடுக்கலாமே, இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துவது, பராமரிப்பது, வண்டி வாகனம் வாங்குவது, புதிதாக இடம் வாங்க நினைப்பீங்க. அல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கலாம். இப்படிப்பட்ட யோசனைகள் இருந்தாலும் கைக்கு ஆதாரமாக வேண்டுவது பணம். அந்த பணம் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனுசரிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னா ஓரளவிற்கு சக்சஸ் பண்ண முடியும். பொறுமையும் நிதானமும் மிக மிக தேவை. மிதுன ராசி அன்பர்கள், 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பத்தின எண்ணங்கள், கடன் பற்றிய எண்ணங்கள், உங்களுக்கு எதிராக யாராவது ஒரு சிலர் செயல்பட்டாலும் அதை பற்றிய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகள் இல்லாத உலகமே கிடையாது, இடமே கிடையாது. யாராவது ஒருத்தரை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் மனதுல போட்டு குழப்பாதீங்க. வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கட்டும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில அனுபவங்கள் இருந்தால் பரவாயில்லை, அனுபவங்கள் இல்லைன்னா மற்றவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்யறது நல்லதுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன். மிருக சிறுஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படலாங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளில் மாற்றம் இருக்கும். பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம். கையில் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வது நல்லது. யாரை பற்றியும் எந்த நிலையிலும் நினைக்காதீங்க. உங்களுக்கான முயற்சிகள்ல மட்டும்தான் நீங்க திடமா இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏற்ற நாள் அல்ல. பணம் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் முன்பின் முரணாக கூட நடக்கலாம். அனுசரித்திருப்பது நல்லது. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிறருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு அலாதி இன்பம், மகிழ்ச்சி, ஒரு கௌரவமும் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் உங்களிடம் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக சரியாக உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். வாக்கு சாதுரியம் அற்புதமாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு பேசிய சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். பழைய இழுபறியாக இருந்த வேலைகளை கூட மிக அழகாக அனுபவத்தை கொண்டு மிக சரியாக முடிப்பதாலும் உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். அலுவலக விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அலுவலக உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு உண்டாக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மற்றவர்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பார்கள். மரியாதையும் சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த சில வேலைகள் சுப காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு நவ கிரகங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் விடுபட்ட வேலைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. ஆக நவ கிரகங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி தெரிவியுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ உடனுக்குட நீங்கள் இறைவனுக்கும் நவ கிரகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டே வந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் கூட உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கூடுமான வரையில் வெளியிட உணவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விதமாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். உணவுகளை எப்பொழுதும் நல்ல நீரையும் நல்ல உணவுகளையும் ஏற்றுக்கொண்டால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாளில் சந்திர பகவானோடு சுக்கிரனும் மறைவு ஸ்தானத்தில் 12வது பாவகத்தில் இருப்பதால் நல்ல நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதே உங்களுக்கு சிறந்தது. உபாதைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ளுங்கள். வேலை சம்பந்தமாக மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கலாம். அல்லது வேலை தொடர்பாக நீங்கள் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தின் போக்கில் சில மாற்றங்கள் வரலாம். உலகியல் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் அதிகரிக்கலாம். தடைகள் விலகக்கூடிய நாள். வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் உங்களுடைய செயல்களில் வேகம் உண்டு. வருமானத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய எண்ணங்களை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிப்பதற்கான புதிய முயற்சிகள் கைகூடி வரலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பணி நிரந்தரம் கிடைப்பதற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். விடுமுறை காலம் என்பதால் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆனந்தமாகவும் இருப்பீர்கள். ஆக கடகராசி என்பர்கள் இந்த நாள் தொட்ட வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு என்பது அதிகமாக இருக்கும். நவ கிரகத்திற்கு விளக்குகள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அருளும் பூரணமாக கிடைப்பதற்கு வழிபட்டாலே போதும். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவே மிக உகந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள்.
அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விலகும், சுதந்திரமாக இருப்பீர்கள், எண்ணியதை செய்து காட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். இடமாற்றம் கைகூடி வரும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாகிய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக என்று தினம்தோறும் நீங்கள் 27 முறை உச்சரித்து பிறகு உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். வேலையில் அதிக ஈடுபாடு இருக்கும். தடைப்பட்ட சில காரியங்களை மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள். ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். மாற்றொரு வழிமுறைகளை கையாண்டு அதனை சிறப்பாக செய்வதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் பெருகும். விடுபட்ட வேலைகளை கூட மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். துறை சம்பந்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்திற்கான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் 9வது பாவகத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நுணுக்கங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், சினிமா துறை, ஊடகத்துறை மற்றும் கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பெருகும். நவக்கிரக வழிபாடு தினம்தோறும் செய்து வர நவக்கிரகங்களுக்கு 9 விளக்குகள் ஏற்றி தினம்தோறும் நீங்கள் வழிபட உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நவக்கிரக நாயகர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்வியல் முறைகளில் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உருவாகும். மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நிலைகளில் உயர்வு பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாளில் தன்னம்பிக்கை அதிகம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது. எதற்காகவும் எதை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அச்சம் தவிர என்பார்கள். ஆகவே தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். அரசு சம்பந்தமான வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். சூரிய பகவான் தான் தந்தை காரகன், ஆத்ம காரகன். அவர்தான் அரசு மற்றும் அரசியல் தொடர்பான நிலைகளில் உயர்த்தக்கூடியவர். அவரே உங்களுடைய ராசிநாதனாக ராஜ கிரகமாக திகழக்கூடியவர் நவ கிரகங்களில். ஆகவே சிம்மராசி அன்பர்களை சூரிய பகவானையும் தினம்தோறும் வழிபடுங்கள். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்தையும் வணங்குவதை விட நவ கிரகங்களில் சேர்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு தினம்தோறும் நல்ல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் உண்டாகும். உடல்நிலை நன்றாக இருக்கும். தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். சொத்து சார்ந்த விஷயங்கள். செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள். சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். லாபம் பெறுவீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நுட்பங்களை அறிவீர்கள். நுணுக்கமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பாராட்டுகள் குவியக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான சூழல்கள் உண்டு. மன அமைதி அதிகரிக்கும். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகள் மூலம் நல்ல ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும்.
திறமையாக வேலைகளை ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கப் போகிறது. பாக்கியவான்கள் நீங்களாக கன்னிராசி அன்பர்களே. பாக்கியஸ்தானத்தில் கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. உங்களுடைய கிரக அமைப்பின் படியும் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். மருத்துவ துறைகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். பாக்கியஸ்தானம் என்பது தந்தைக்காரகனான அந்த பாவகத்திலேயே ஆத்மகாரகன் தந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருப்பது இன்னும் விசேஷம். தந்தையின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வியாபாரம் தொடர்பாக சிலர் கடன் உதவியும் வாங்கக்கூடிய நிலை உண்டு. வங்கி கடன் உதவி கிடைக்கலாம். ஆக தேவைகளுக்காக மட்டுமே கடன் பெறுங்கள். சீக்கிரம் திருப்பி கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதிக கடன் வாங்கி அவதிப்படாதீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். நண்பர்களை பற்றியும் நெருக்கமானவர்கள் பற்றியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகள், அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி புரிந்தும் கொள்வீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்தவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்குள் இருக்கிறது. கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படலாம். சிக்கல்கள், சில பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். மனநிலையில் நிம்மதி ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த பழைய சிக்கல்கள், பிரச்சனைகள் குறையலாம். பணம் சார்பாக இருந்த சில நெருக்கடிகள் நீங்கும். மற்றவர்களுடைய உதவியோடு உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். பொதுவாக தந்தையினுடைய வாக்கு உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கும். தந்தையினுடைய பேச்சுக்கள் மூலமாக சில தொழிலையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் செய்யக்கூடிய தொழிலையும் கவனிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும். அதிலிருந்துதான் உங்களுக்கு வருமானம் கூட கிடைக்கலாம். ஆக கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி கிரக அமைப்பின்படி செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறந்த ஒன்று. மலை கோவில்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கி வரலாம். அதே போல திருப்பதி திருமலை ஏழுமலையானையும் அவ்வப்போது தரிசனம் செய்வது மிக மிக நல்லது. அந்த இடத்தில்தான் சந்திர பகவானுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாகவே இருக்கிறது. பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் திருமலை கோவிலுக்கு சென்று வருவதால் தாயார் பத்மாவதியினுடைய அனுகிரகமும் வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூரணமாக சித்தியாக்கும். தொழில், வருமானம், வியாபாரம் இந்த நாள் சிறப்பாகவே காணப்படுகிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். எல்லாவிதமான செல்வ வளங்களும் உங்களுக்குள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் போன்ற ஓரைகள் அற்புதத்தை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்பான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. அதே போல உங்களுடைய ராசிக்கான நட்பு பகையையும் தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் செல்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் உதவி கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசிகள் உண்டு. நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் வருவீர்கள். சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். புதியதொரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்வு இனிமையாகட்டும், நல்லதே நடக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் அதற்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கௌரவமாக இருப்பீர்கள். புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். அந்தஸ்து உயரும். கௌரவ பதவிகளில் வகிக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய காரிய செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள்.
தெய்வ குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய கருணை உள்ளத்திற்கு ஒப்பீடாக எதுவுமே இருக்காது. எதையும் நேர்மையாக்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பலருக்கும் பல உதவிகள் செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நிச்சயம் சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புகள் உங்களுக்குள் கூடுதலாகவே காணப்படலாம். திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உன்னதமான பலன்கள் அமைய பெறுவீர்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். திடீரென சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள், வங்கி இருப்பு கூடுவது, எதிர்பார்க்காத வகையில் வருமானம் கிடைப்பது, தொழில் நல்ல விதமாக நடப்பது, வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மையும் அந்தஸ்தும் பெருகுவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது மனதில் உற்சாகமும் உத்வேகத்துடன் இருப்பீர்கள். வங்கியினுடைய நிலையை பார்த்து கவனித்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு மறைமுகமாக கூட சில உதவிகளையும் செய்வார்கள். உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு இணைப்பு அதிகமாக இருக்கும். இடைவெளி என்பதே இருக்காது. ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் பின்தொடரக்கூடிய நிலை உருவாகலாம். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நல்ல நிலைக்கு வர முடியும் என்கிற புரிதல் அதிகமாக இருக்கும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். நிறைய கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சந்திர பகவானை தினம் தினம் நீங்கள் வழிபட்டால் மனதில் தெளிவு பிறக்கும். எந்த விஷயத்திற்காக பணம் செலவு செய்யலாம், எப்படி பணம் சம்பாதிப்பது என்கிற நிலைகள் எல்லாமே புரிய வரும். ஆக உங்களுடைய 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. வெளி விவகாரங்கள், பொது இடங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தைகள் என்பதே இருக்காது. சபை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்றவர்களுக்கே சில பொறாமை எண்ணங்கள் வரலாம். ஆக யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தராசு இட்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கான பலம் என்ன, பலவீனம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். முக்கியமான ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகளை இந்த தினம் செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளில் நல்ல விருத்தி ஏற்படலாம். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆக விருத்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சிரமங்கள் எல்லாமே குறையுங்க. கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். ஆக இனி எந்த குறையும் இருக்காது. தைரியமாக உங்களுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்லுங்கள். நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக உரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவுமே உகந்தது. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்வதற்கு நல்லது. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியம் பெருகும். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். மேன்மை பெறுவீர்கள். நல்ல குணம் அதிகமாகும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். ஆர்வம் அதிகரிக்கலாம். மேன்மை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவையாக இருக்கிறது. உடலில் நீர் சத்து குறையலாம். அதிகமாக தண்ணீரை குடிக்க வேண்டியது அவசியம். சிவ மந்திரத்தை உச்சாடனம் செய்வது அவசியம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் சிவாய நம எனும் மந்திரத்தையும் ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் குறையும். அடிக்கடி வாயில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அமைதியாக மௌனமாக இருந்து சிவ மந்திரத்தை உச்சரித்து பிறகு குடித்து விடுங்கள். அப்படி செய்யும் பொழுது உடலில் நீர்ச்சத்தானது உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செயல்பாடுகளில் ஆர்வமில்லாத ஒரு தன்மை. +2 தேர்வு முடித்து அடுத்த நிலைக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். எதையும் சரியாக தீர்மானிக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக சிலருக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலை செய்து கொண்டே படிப்பவர்களும்
படித்துக்கொண்டே வேலை செய்பவர்களுக்கும் இந்த இரண்டு தரப்பினருக்குமான சில விஷயங்கள்ல முன்பின் முரணான நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆக எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப நேரத்தில் படிப்பதும் அதிக நேரம் படித்துவிட்டு சில நேரங்கள் மட்டும் வேலை செய்வது என்பது உங்களுக்கு சில நேரங்களில் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். போதிய அளவு வருமானமும் கிடைக்காது. ஆகவே இரண்டையும் நீங்கள் சமமாக பாவிக்க வேண்டுமானால் குரு பகவானை கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும். குருவினுடைய திருவருள் இருந்தால் இரண்டுமே உங்களுக்கு சாத்தியம். கல்வியும் கிடைக்கும், அதே நேரத்தில் அதற்கான நல்ல உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியமும் கிடைக்கும். சில நேரங்களில் வாகன பயண நேரங்களில் மிதவேகமாக செல்வது நல்லது. அதிக வேகம் ஆகாது. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு கடவுள் போல வந்து துணை இருப்பார்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு மறையலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய வாழ்க்கை பற்றிய விமர்சனங்கள் வேண்டாம். இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாரை பற்றி எந்த நேரத்தில் பேசுகிறீர்கள், எதை பற்றி பேசுகிறீர்கள். ஆக மற்றவர்கள் செய்யாத தவறுகளை பற்றி கூட நீங்கள் பேசினால் அந்த சில தோஷங்கள் ஆனது உங்களைத்தான் தாக்கும். ஆக எந்த விதத்திலும் யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது நல்லது. ஒரு சில நபர்கள் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடத்தில் இல்லாத பட்சத்தில் அவர்களை பற்றி எந்த விதமான பேச்சுக்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். கருத்துக்களையும் கூறுவதை தவிர்த்து விடுங்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. வியாபாரமும் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், முதலீடு என்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக அன்பாக பேசுவது நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. இந்த நாள் வழிபாடு முறைகள் தான் மிக நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அதிகமாக செய்து வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி தேடி உணவு கொடுங்கள். நீர் தானம் செய்யலாம், மோர் தானம் பண்ணலாம். அதே போல உணவு கொடுக்கும் பொழுது குடிப்பதற்கும் தண்ணீரையும் சேர்த்து கொடுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய சில தாக்கங்கள் தானாக விலகுவதை நீங்கள் உணர முடியும். நல்லதே வந்து சேரும், நல்லதே நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது மிக நல்லது. குரு பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் அங்காரக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை கூடுதலாக பெற்றுத்தரும். செல்வம், வளமை, வருமானம், நற்புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழோடு வாழ்வீர்கள். ஆக இந்த தினத்தில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஆகவே விநாயக பெருமானுடைய ஸ்லோகங்கள் உச்சரித்து வாருங்கள். மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். பொறுமை அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை உண்டாகும். பொறுப்புகளை தட்டி கழிப்பீர்கள். சோர்வுகள் அதிகமாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றிய பேச்சுக்கள் பேசாமல் இருப்பது நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் வணங்குகிறோம், வழிபடுகிறோம், பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பு படி தனுசு ராசி அன்பர்களை கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாகும். தம்பதிகளிடையே பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். அன்பு பெருகும். பாசத்துடன் இணைவீர்கள். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாக்கும். வாக் சித்தி நன்றாக இருக்கும். பேச்சு திறமையுடன் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனான குரு பகவான், ராகு பகவான், புதன் பகவானோடு சேர்ந்த ஒரு சேர்க்கையாக கூட்டணியாக அமைந்திருக்கிறார். இதனால் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். ராசியினுடைய அமைப்பு படி தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். கிரகங்களினுடைய போக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தினம் தினம் நவகிரக வழிபாடு செய்யுங்கள்.
ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக என்று தினம்தோறும் காலை பொழுது அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனிடத்தில் நீங்கள் மனதார விளக்கேற்றி வழிபடுங்கள். 27 முறை உச்சரிக்கும் பொழுது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தொடங்கக்கூடிய செயல்கள் இந்த நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தொடங்குங்கள். புது நபர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும், மறைமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிக முக்கியமான பொருட்கள் தவறி போயிருந்தாலோ அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் காணாமல் போயிருந்தாலோ அந்த பொருள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கும். அதை எந்த நேரத்தில் எந்த ஓரையில் தவறு விட்டீர்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். சில ஓரைகளில் தொலையக்கூடிய பொருட்கள் சீக்கிரமாக கிடைக்கும். சில ஓரைகளில் தவறிப்போன பொருட்கள் கிடைப்பது என்பது சற்று கடினமாக இருக்கும். அவை உங்களுக்கு சாதகமான ஓரைகளா சாதகமற்ற ஓரைகளா என்பதை மட்டும் அவ்வப்போது தெரிந்து கொள்ளுங்கள். மனதளவில் தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்க கூடிய ஒரு நிலை உருவாகும். தைரியத்தோடு செயல்படுவீர்கள். முயற்சி என்பது முயலக்கூடிய நிலையும் இருக்கிறது. புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம். எதிராளிகளிடமிருந்து நீங்கள் விலகி வருவீர்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களிடத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியில் உங்களுக்கான பெயர் நற்பெயர்களாக கிடைக்கும். மிகவும் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். நல்ல அனுபவம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் சதுர்த்தி நாளும் கூட முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் வேண்டி வழிபடலாம். குறிப்பாக குருகாரகன், தனகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை, ஸ்ரீ சண்முகரை, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வழிபட சகல சம்பத்துகளும் கிடைக்கும். ஸ்ரீ ஜெயந்திநாதர் வழிபாடு நல்லதொரு மேன்மையையும் அசூர வளர்ச்சியையும் கொடுக்கும். ஆக குருவே துணை எனும் நாமத்தையும் குருவருளே திருவருள் என்கிற நாமத்தையும் உச்சரிப்பவர்களுக்கு சகல கோடான கோடி பலன்கள் உண்டாகும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்கிற மந்திரத்தை இந்த நாளில் உச்சரிக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். குரு மங்கள காரகன் என்று இந்த நாளில் அழைக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமானையும் நீங்கள் செவ்வாய் பகவானையும் ஒருங்கே இணைத்து வழிபட மங்களங்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். ஆதரவு பெருகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களால் ஒத்துழைப்பு இருக்கும். மன நிம்மதி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். வருமான உயர்வு அதிகரிக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நமச்சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். நன்மைகள் உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். நினைத்த காரியம் சிறப்பாக நிறைவேற விநாயக பெருமானுக்கு இந்த நாளில் சிதறுகாய் உடைத்து அருகம்புல் சாற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். செவ்வாய் பகவான் என்பவர் சகோதர காரகன். அவரே உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் இருப்பது இன்னும் விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுமான வரையில் தனவரவுகள் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் இருப்பதாலும் உறவுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதாலும் வருமானம் அதிகமாக வந்தாலும் எப்படி செலவு ஆகிறது என்கிற புரிதலை இருக்காது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும். ஆக பணத்தை அதிகமாக ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். லட்சியங்களை சாதிக்கக்கூடிய நிலையும் கொள்கையினால் உயரக்கூடிய அமைப்பும் உண்டு. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு
வளர்ப்புகள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. ஆக மகர ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் அங்கு இருப்பது உங்களுடைய வருமானத்தையும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த செயல்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதால் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகலாம். பாராட்டுகள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களோட அனுசரணையாக இருப்பார்கள். வெளியிடங்களில் வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வேலை தொடர்பாக வெளி இடங்களுக்கு செல்பவர்களுக்கு புது நபர்களால் ஆதாயம் உண்டாக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும், மேலோங்கி இருப்பீர்கள். ராசிக்கான கிரக அமைப்பு படி நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மீனம், மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய செயல்கள் மன நிம்மதியை உண்டு பண்ணும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மென்மை நிறைந்த நாள். அந்தஸ்து உயரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். விருப்பம் போல் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலையாட்களிடத்தில் பொறுப்பறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களிடம் பேசும் பொழுது கூட நல்ல பொறுமையும் நிதானத்தோடு பேசுவார்கள். உங்களுடைய நிலை அறிந்து அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சனி பகவான் என்றாலே வேலையாட்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்டது. ஆக நீங்களே முதலாளித்துவம் கொண்டவர்களாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நடப்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ஓவியம் வரைபவர்கள், கலை நுணுக்கத்தோடு படைப்பாளிகளாக இருப்பவர்கள், சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், கைவினை கலைஞர்கள், இப்படி ஓவியர்கள் என்று எல்லா நிலைகளிலும் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான கிரக அமைப்பு படி சிக்கலான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையுங்க. சாதகமான வாய்ப்புகள் உண்டு. இயந்திரம் தொடர்பான புதிய முயற்சிகள் கைகூடும். வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. சரியாக ஹோரைகள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். புதிய பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செய்வது அவசியம். வாங்கக்கூடிய பொருட்களினால் உங்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் வகையில் நல்ல நேரத்தை பார்த்து வாங்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வளர்ச்சி மிகுதியாகவே இருக்கும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். களிப்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வருமான உயர்வு அதிகரிக்கும். யோகம் நிறைந்த நாள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். புதிய சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதோடு உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பிப்பதற்கும் நல்ல ஒரு நிலையில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிகரமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்கு நவகிரக வழிபாடு தினம்தோறும் செய்து வருவது அவசியம். செவ்வாய்க்கிழமை தினம் சதுர்த்தி நாளும் கூட விநாயக பெருமானை வணங்குங்கள். தேய்பிறையில் வணங்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளும் நாள் மிக மிக விசேஷமான ஒன்று. தேய்பிறையில் சங்கடங்கள் தேயும். வளர்பிறையில் வாழ்க்கை வளர்ச்சி உண்டாகும். ஆக இந்த நாளில் விநாயக பெருமானை நினைத்து வழிபட சகல சேமங்கள் லாபங்கள் கூடும். ராசிக்கான
நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயம், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் உண்டு, நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும், ஆற்றலுடன் இருப்பீர்கள், வருமானம் பெருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், ஒத்துழைப்பு உண்டாகும், புதிய நபர்களால் ஆதரவு பெருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எல்லா நிலைகளிலும் உயர்வும் மேன்மையும் பெற நவ கிரகங்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பீர்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பீர்கள். கௌரவம் உங்களை வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையலாம். படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கும். வாகனம் சம்பந்தமான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் மற்ற நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய பேச்சுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். உங்களை பற்றிய ஒரு திறமை மற்றவர்களுக்கு வெளிப்படலாம். நீங்கள் யார் என்பதை உணர்த்தி காட்டுவீர்கள். மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. மீனராசி அன்பர்களே, வேலையில் மேன்மை, உயர்வு, அந்தஸ்து, ப்ரமோஷன்ஸ், உயர்ந்த பதவி, அந்தஸ்து, இப்படியெல்லாம் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. மேற்படிப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுவீர்கள். கல்வி தொடர்பாக ஒரு புதிய தேடல் என்பது உங்களுக்கு அதிகரிக்கலாம். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இணையம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்லதொரு ஞானம் பிறக்கும், அறிவு அதிகரிக்கும், அனுபவங்கள் உண்டாகலாம். பாதையில் நின்று போன வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பான சிந்தனைகளில் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைவாகவே இருக்கிறது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் நல்ல மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வங்கி கணக்கினுடைய இருப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சியும் மேற்கொள்வீர்கள். சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிதாக வீடு கட்டி குடி போக வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி சாதிக்கக்கூடிய நிலையும் உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கப் போகிறது. ராசிக்கான கிரக அமைப்பு படி நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு கிரக வழிபாடு மிக மிக முக்கியம். அதிலும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனம், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். உத்தியோக வாய்ப்புகள் உண்டு. வேலையில் உயர்ந்த சம்பளம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். மேன்மை உண்டாக்கும். உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபத்தோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. இந்த நாள் நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நமச்சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.